மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர்களை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள திரை உலகில் 200 கோடி ரூபாய் வசூல் கிளப்பி இணைந்த முதல் படம் என்ற சாதனையையும் படைத்தது. இந்நிலையில் இத்திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான பரவா பிலிம்ஸ் பங்குதாரரான ஷான் ஆண்டனி லாபத்தில் பங்கு தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக கேரள அரூர் பகுதியைச் சேர்ந்த சிராஜ் என்பவர் எர்ணாகுளம் கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மஞ்சுமல் பாய்ஸ் படத்திற்காக தான் 7 கோடியை முதலீடு செய்திருந்ததாகவும் ஷான் ஆண்டனி லாபத்தில் 40% பங்கு தருவதாக கூறியிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தற்போது வரை தனக்கு லாபத்தில் 1 ரூபாய் கூட பணம் அளிக்கவில்லை எனவும் முதலீடு செய்த பணத்தை கூட திருப்பி தரவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் படத்தின் தயாரிப்பாளர்களான ஷபின் ஷாஹீர், ஷான் ஆண்டனி, பாபு ஷாஹீர் ஆகியோரின் வங்கிக் கணக்கை முடக்க உத்தரவிட்டதுடன் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது. அவர்கள் 3 பேர் மீதும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மரடு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். முன்ஜாமீன் கேட்டு கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் 3 பேரையும் இம்மாதம் 22ஆம் தேதி வரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இது தொடர்பாக கேரள அரசுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.